சார் வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சார் நீங்கள் ஒரு சீனியர், ஓகேங்களா? இப்போ உள்ள அரசியல்வாதிக்கும் முன்னாள் ஒரு 30-40 வருஷம் உள்ள அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம் நினைக்கிறீங்க? காமராஜர், ராஜாஜி, குமாரசாமி ராஜா காலத்தில் அவங்க வெளியே எங்கேயாவது கிளம்புனா ஒரு வாளி தண்ணியில் குளிச்சுட்டு ஒரு கதிரை வெட்டி கதிரை சட்டியை போட்டுட்டு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க. சரி. 10 பைசா செலவு கிடையாது அரசாங்கத்துக்கு. ஓகே. இப்போ இருக்கிறவங்க 500 வேட்டி 500 சட்டை இவ்வளோ வச்சிருக்காங்க. மேக்கப் பண்ணவே 6 மணி நேரம் ஆகுது. இப்போ கிளம்பணும்னா ஒவ்வொரு மினிஸ்டரும் குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகுது. சரி. அப்போ உள்ள கடவுள் மாதிரி அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு என போட்டா கூட எட்டாதியா, அதெல்லாம் தப்பு. அப்போ உள்ள அரசியல்வாதிய இப்போ உள்ள அரசியல்வாதியை போய் இணைச்சோம்னா நமக்கு பாவம், அதை வாயால சொல்லக்கூடாது. சார், அப்போ மக்கள் தொகை கம்மியா இருந்தது, இப்போ மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன தொகையினால கம்சம் வாங்குறது கூடத்தானே வருது. மக்கள் தொகை கூட கூட தொழிற்சாலைகள் கூடுது, ஒரு வேலையும் கூடுது. அதில் கம்சன் இவங்களுக்கு அரசியல்வாதி கூடத்தானே வாங்குறாங்க. குறையா வாங்கல, எதுவுமே குறையா வாங்கல. இப்போ நீங்க வெறுமனை ஒரு துண்டை போட்டுட்டோ ஒரு வேஷ்டியை கிட்ட வந்தோ மக்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு பந்தாவா கார்லயோ ஒரு 100 காரு, ஒரு 10 அதிகாரி, ஒரு பிளாக் பெல்ட்டு அப்படிலாம் வந்தாதுன்னா மக்கள் மதிக்கிறாங்க. இல்லைன்னா இவர் இந்த மந்திரி பிழைக்க தெரியாதவர், இந்த அரசியல்வாதி பிழைக்க தெரியாதவர், இந்த அதிகாரி பிழைக்க தெரியாதுல மக்கள் அவங்க மேலே ஒரு அது எல்லாம் நிலைக்காது. வாழ்க்கையில் அது நிலைக்காது. கக்கனு, அம்பேத்கர் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, என்ன ஒரு கணக்கில் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பேரெல்லாம் எப்படி இருக்கு, இவங்க பேரு குடும்பமே அழியிற போத நிலைமையில் இருக்காங்க. ஒவ்வொரு செய்கிற தப்பு 43 கோடிங்க, 5000 கோடிங்க, 5 லட்சம் கோடிங்க, விஜயபாஸ்கருக்கு 1500 கல்கோரிங்க. ஒவ்வொருத்தரும் கொள்ளடிச்சு வச்சது கணக்கு வழக்கே இல்லை நாட்டில். இவ்வளவு காரணம் IAS IPS எல்லாம் ரொம்ப நேர்மையா இருந்தாங்க எம்ஜிஆர் காலத்துல. எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு எம்ஜிஆர் காலத்துல மணல் ஓசி, செங்கச்சொல்லைக்கு ஓசி, அவன் வீடு கட்டுறதுக்கு மணல் ஓசியில் அள்ளிக்கிட்டான். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆறுமுகசாமிங்கிறவர் ஒருத்தர் மண் அள்ளி இருந்தாரு. அவரை காலி பண்ணி அவர் தான் கொடநாடுக்கே அவர் தான் மெயினான ஆளு. கொடநாடுல அவர் மெயினான ஆளு. அம்மாவுக்கு தெரியாமவே பல விஷயத்த சசிகலா மேடம் வெளியே வச்சு செஞ்சிருச்சு. அவங்க சொந்தக்காரங்களை, புதுக்கோட்டைக்காரங்களை 4 பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மணல் கோரியை கொடுத்து, இந்த மணல் கோரி பணம் தான் அம்மா கிட்ட இருக்கிற பணம் போறான். இல்லைன்னா அப்பா மில்லு முதலாளியா, அப்பா பெரிய தொழிலதிபரா, எதுவுமே கிடையாது. சாதாரண ஆளுங்க சார். இப்போ தான் அவங்க தான் ஆட்சியில் இல்லையே. ஆட்சியில் இல்லைனாலும் இன்னைக்கு ஒரு IAS அந்த அம்மா வீடு எடுக்க முடியுமா, ஒரு IPS அந்த வீடு எடுக்க முடியுமா? அந்த அம்மா வாங்கின வீடு எங்க போயஸ் கார்டன்ல வீடு இருக்க. 4 IAS என்ன கூட அந்த வீடு வாங்கிடுவாங்களா? அந்த பணம் எப்படி வந்தது? ஒரு வீட்டு வேலைக்கு வந்த மாட்டேன் இவ்வளவு இத்தனை லட்சம் கோடின்னா நாட்டில் என்ன நீதி இருக்கு? ஈடி அங்க பண்ண இங்க பண்ணாங்க. இது வரைக்கும் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. எல்லா சொத்தையும் சீல் வச்சிருக்கேன்னா எந்த சொத்து யார் சொத்து சீல் வச்சிருக்குன்னு தெரியல. சார், எடுத்த உடனே ஒருத்தருடைய ரைட் பண்ணி அவருடைய ப்ராப்பர்ட்டியில் சீஸ் பண்ண முடியுமா? சட்டம் அப்படிதானே இருக்குது. விசாரணை பண்ணி அதில் கீழ் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம்லாம் போய் அது முடிவெடுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகிடுது. அவங்க சொத்தை அவங்க பிள்ளைய அனுபவிச்சிருவான், இவங்க எல்லாம் செத்து போவான். அந்த அதிகாரி பையிலெல்லாம் எடுத்துட்டு போன அதிகாரி இருக்க மாட்டான். சட்டம் தான் அப்படிதான் இருக்கு. சட்டத்தானே ஃபாலோ பண்ண முடியும். அரசு சிடியில் சிபிஐயில் அதிகாரிகள் ஈடியில் கொஞ்சம் அதிகாரிகள் கம்மியாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த அதிகாரிகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் போடணும். போட்டு ஒரு 4 பேரை நடவடிக்கை எடுத்தா அந்த 4 பேர் வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த இடம் நோண்டணும். நோண்டினா தான் கொஞ்சம் மீதி பேர் பயப்படுவான் அரசியல்வாதி. ஏன்னா IAS IPS கடவுளுக்கு ஈக்குவலாக இருந்தாங்க எம்ஜிஆர் காலத்துலையும், காமராஜர் காலத்துலையும், ராஜாஜி காலத்தில், குமாரசாமி ராஜா காலத்தில். இப்போ IAS IPS எல்லாம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அரசியல்வாதிக்கு வந்துட்டு கூப்பிட்டோன்னு ஓடியாராங்க. கொடுமை. மணல் கோரிக்கைலாம் காரணம் தாசில்தார், இவங்க IAS ஆஃபீஸரு, மைன்ஸ் ஏடி எல்லாம் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு மைன்ஸ் ஏடியை ரைடு பண்ணாலே தமிழ்நாட்டில் 10 வருஷத்துக்கு கரண்ட் பில்லு யாரும் கட்ட வேண்டியதில்லை. அந்த பணத்தை பிடுங்கினால அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க ஒருத்தன் ஏடி, மைன்ஸில் ஏடி. புதுக்கோட்டைக்காரங்க ஒவ்வொரு IASக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுத்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில். எம்ஜிஆர் காலத்தில் ஃப்ரீ. என்ன அம்மா ஜெயலலிதாவுக்கே தெரியாது. அந்த அம்மா கடவுளுக்கு ஈக்குவலாக இருந்தது தான். அந்த அம்மாவுக்கு தெரியாமவே இந்த அம்மா அதிகாரம் பண்ணிடுச்சு. அதனால தானே பயந்துகிட்டு எடப்பாடி வேண்டாங்காரு. அந்த அம்மா வந்து அதிகாரம் கொடுத்தாங்கல்ல. அதிகாரம் கொடுக்கல. அந்த அம்மா உள்ள வச்சுக்கிட்டே இவங்களை யாரையும் அம்மாவை பார்க்க விடலையா? நானும் 2 தடவை அந்த போயஸ் கார்டன் போனேன். இந்த அம்மாவை பார்த்தனே.
சினிமா மினிஸ்டரோட எடுத்த உடனே நீங்க முதலமைச்சரையோ பார்க்க முடியுமா? எடுத்த உடனே ஒரு முதலமைச்சரை நீங்க எடுத்து பார்க்க முடியுமா? அதனுடைய கீழ்மட்டத்தில் அவனுடைய அவங்க யார் கண்காணிக்கிறோம் தானே. இந்த அம்மாவுக்கு ஏதாவது இந்த அம்மா என்ன படிச்சிருக்கேன், சாட்டம் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, என்ன தெரியும்? ஜெயலலிதா அம்மாவுக்கு நம்பிக்கைனால அந்த அம்மா இவங்க இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை இருந்துதான் இன்னைக்கு 10 லட்சம் கோடி வச்சிருக்கேன். அப்ப அது காரணம் இந்த அம்மா தான். அம்மாவுக்கு தெரியாமவே இந்த தப்பெல்லாம் நடந்து வச்சியா? அந்த அம்மாவை ஜெயிலில் வச்சதே ஓபிஎஸும் சசிகலா தான். இந்த அம்மா ஒழுங்கா இவங்க இருந்திருந்தா அந்த அம்மா ஜெயிலுக்கே போயிருக்காதே, கலைஞர் கேஸ் போட முடியாது. அந்த அம்மாவுக்கு 2 சேலை தானே. ஐயமான அம்மாவுக்கு என்ன வேண்டி இருக்கும்? 2 சேலை தானே. அந்த அம்மாவை கெடுத்ததே இந்த அம்மா தான். திருப்பியும் எடப்பாடி கெடுக்கிறதுக்கு ஊருக்கு நான் கட்சியை பிடிக்க போகிறேன், அதை பிடிக்க போகிறேங்க. அதெல்லாம் தப்பு. உன் வயசாகிடுச்சு, சுகர் வந்துருச்சு, நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. வேண்டியது நீங்கள் சம்பாதிக்கிட்டேங்க. ஒரு வீட்டு வேலைக்கு வந்தவங்கள்ட்ட இத்தனை லட்சம் கோடின்னா உலகத்தில் எந்த நாட்டிலையும் இருக்காது. எடப்பாடியை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. அவங்க ஒழுங்காக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கான். இந்த வட்டம் வரலினா அடுத்த வட்டம் வந்துடுவாங்களா? ஓபிசி எல்லாம் சாதாரண ஆள். டீ கடையில் வேலை பார்த்தாலும் சொந்த டீ கடை வச்சுருந்தவர். அவங்க அண்ணன் தம்பி அவங்க வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். பெரிய குளத்தில் என் சொந்தக்காரன் இருக்காங்க. அவர்கிட்ட எத்தனை மேற்கு மலை தொடர்ச்சியே அவர் பேரில் தான் இருக்கான். மேற்கு மலை தொடர்ச்சியில் எத்தனையோ ஏக்கர் இருக்கு. லட்சுமிபுரத்தில் ஐயா நாயம் ஒன்று இருக்கு. அது பூரா மணல் கோடி ரூபா தான். இந்த கான்ட்ராக்ட் தமிழ்நாட்டில் எல்லா கம்மாயும் வெட்டின மணிக்கு பில் போட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னு பொதுப்பணித்துறையில் ஒரு இன்ஜினியரே என்கிட்ட சொன்னார். அது பர்டிகுலராக இல்லாமல் நம்ம எந்த மந்திரியும் சொல்ல முடியாது. திமுக ஆட்சியிலும் சொல்ல முடியாது, ஏடிஎம்கே ஆட்சியிலும் சொல்ல முடியாது. அதெல்லாம் கன்றாவிங்க. ஒவ்வொருத்தர் செஞ்ச அட்டுழியம். ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனது காரணமே ஓபிஎஸ் சசிகலா தான். இவங்க ஒழுங்காக நியாயமாக இருந்திருந்தா அந்த அம்மா போயிருக்காது. அந்த அம்மா மேலே கலைஞர் கேஸ் போட முடியாது. அந்த அம்மாவை உள்ள வச்சு அந்த அம்மாவை கொன்னது ஆரம்பசாமி ஒரு ஜட்ஜை போட்டாங்க, ரிட்டையர்டான ஜட்ஜா. அவர் ஓபிஎஸ்க்கு சொந்தக்காரர், அந்த ஜாதிக்காரர். அவருக்கு ரிட்டையர்ட் ஆனவருக்கு ஏதாவது ரூபா கிடைக்கணுங்கிறதுக்காக அவரை போய் போட்டாங்க. போட்டு என்னாச்சு? எவ்வளோ ரூபா லாஸு? அவர் என்கொயரி பண்ணி என்ன ஆச்சு? இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து நீ ரூபாயா கொடுத்துடலாம் அவருக்கு ஒரு 2 கோடியா. என்கொயரின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாவது நடந்ததா? என்கொயரியே தப்புங்கிறீங்களா? ஆரம்பசாமி ஓபிஎஸ்க்கு சொந்தக்காரரு, அந்த ஜாதிக்காரரு. அதுக்காக அவர் போட்டு கொடுத்தாரு. வீண் செலவு. அதெல்லாம் தேவையா? கமிட்டி எங்க ரிட்டையர்ட் ஆனவங்களை யார் மதிப்பா? ரூலிங்கில் இருக்கிற ஜட்ஜவே மதிக்க மாட்டாங்க நாட்டில். ஒரு விசாரணை கமிஷன் தானே. என்ன நடந்தது விசாரணை கமிஷன்? எத்தனை வருஷமா நடக்கும் விசாரணை கமிஷனு? ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரு கல்யாணம் முடிச்சா 10 மாதத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை பருத்துது. இவங்க 10 வருஷமா விசாரணை கமிஷன் நடத்தினா எல்லா பையனும் செத்து போவானே. சரி, என்ன பண்ணலாங்கிறீங்க? நீதி நேர்மை இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தோட போச்சு தமிழ்நாட்டில். சரி. அதிமுகவில் கெடுத்தது ஓபிசி சசிகலா தான். சரி. கொள்ளடிச்சது. மீதி பேர் அவங்கவுங்க தகுதியை கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கான். இல்லைங்களா? 2வது இந்த திமுக ஆட்சியிலையும் இந்த மணல் கோரி அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. யாரும் வந்தாலும் அந்த புதுக்கோட்டைக்காரங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. அவங்க சொத்தெல்லாம் சீல் வச்சாச்சு, அது வச்சாச்சு, எதுவும் விற்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்களை இழுத்து விட்டு கூத்து பார்த்ததே இந்த அம்மா தான், சசிகலா தான். ஓபிசி அங்கே புதுக்கோட்டையில் போய் படுத்திருப்பாரு. ஓபிசி புதுக்கோட்டைக்கு போய் படுத்திருப்பாரு மணல் கோரி டயத்தில். சாக்கா பணம் போகும் பெரிய குளத்துக்கு. அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போன கதை. பழைய கதைனாலும் மக்கள் காசுங்க, ஊமையும் காசுங்க. மக்கள் அதை பற்றி யார் கேட்குற, அதை பற்றி யார் திங்க் பண்ணுறா? அதெல்லாம் நடக்குங்க. எல்லாரும் பேச முடியாமல் இருக்கான். அடித்து கொலை பண்ணுறான். கொலை கேஸு இருக்கு, அது தம்பி மேலையெல்லாம் இருக்குங்க. அது நமக்கு புள்ளி ஓரம் தெரியாது. என்ன எல்லாரும் கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். நாட்டு பணத்தையும் கொள்ளடிக்கான், கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். இதுக்கு பயந்துக்கிட்டு தான் மக்கள் யாரும் பேச மாட்டாங்க. இப்போ பாருங்க இந்த கல்லூரி இந்த இதில். சரிப்பா, இது அப்போ வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு சசிகலாவும் ஓபிஎஸும் ஒழுங்காக ஒதுங்கி இருந்தா அவங்களுக்கு மரியாதை. அடிச்ச கொள்ள போதும்னு ஒதுங்கி இருந்தா நல்லது. அவன் எடப்பாடி நல்ல முறையில் செய்வார். எடப்பாடி எங்க ஆபீஸ்லயும் சேர்மனா இருந்தாரு. நான் அப்ப அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தேன். அவர் வாரதும் தெரியாது, போறதும் தெரியாது. தமிழ்நாடு சிம்ஸ்ல நான் வேலை பார்த்தேன். அப்ப 3 வருஷம் சேர்மனா இருந்தாரு. நான் ஒரு தடவை ரூம்ல போய் பார்த்தேன். பர்சனல் ஆஃபீஸரை மாற்றணும்னு. வேண்டாம் தம்பி, எதுக்கு நமக்கு எதுக்கு ரொம்ப, இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு யாராவது போயிட்டா அவங்க உனக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். என்ன அப்ப அவர் வாரதும் தெரியாது, போறதும் தெரியாது. அவ்வளவு அமைதியான ஆளா இருந்தாரு.
அது பிறகு நான் இப்போ இத்தனை 4 வருஷம் மந்திரியாக இருந்தார், அவர் போய் நான் பார்க்கல. ம். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நான் போய் பார்க்கல. இன்னைக்கு தெரியும் கிருஷ்ணசாமின்னு அவருக்கு தெரியும். அவரை போய் டெய்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இத்தனை ஆட்சி இருக்க, இத்தனை காலமாக என்ன செஞ்சாங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா கொடநாடு வந்து கோயில் மாதிரி தொடர்ந்து 10 தோல்விங்கிறாங்களே. திரு எடப்பாடி அவர் தனியா ஏடிஎம்கேனுடைய தலைவரான பிறகு பொதுச்செயலான பிறகு ஒரு 10 தொடர் தோல்விங்கிறாங்க அரசு. இவங்க தான் கெடுதலே, ஓபிஎஸும் சசிகலா அம்மாவும். தோல்வி காரணமே ஓபிஎஸும் இவங்க தான் ஜாதி பிரச்சனை தூண்டி விடுறதில்ல. ஊருக்கு போய் அவன் கவுண்டங்க நான் தேவரங்கல்ல சால்வ் பண்ண வேண்டியதானே. சால்வ் பண்றதுக்கு மக்கள் பொதுமக்களுக்கு தெரியாதுல்ல, கிராம மக்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? மக்களுக்கு தெரியாது. இவங்க தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டியதானே. இப்ப ஜெயலலிதா டைம்லயும் கட்சி 2ஆ பிரிஞ்சது. எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா பீரியட், ஜானகி பீரியட் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ பிரிஞ்சிருக்காங்க. இது இவங்களை ஜெயலலிதா இப்படி எல்லாரையும் ஒன்றிணைச்சாரோ அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் எல்லாரையும் ஒன்றிணைக்க ஒருங்கிணைச்சு இந்த அம்மா கையில் காலில் விழுந்து அந்த அம்மாளுக்கு இன்னும் ஒரு 10 லட்சம் கோடி சேர்த்து வைக்க இவங்களுக்கு விரும்பல. எடப்பாடி இப்போ இருக்கிற ஏடிஎம்காரங்க விரும்பல. அப்படி மக்கள் என்ன இது 3 கட்சியா இருக்குது, 4ஆ பிரிஞ்சு தெரிஞ்சிருவாங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்கய்யா. எல்லாருக்கும் நோய் நோக்காடு வந்துருச்சு. கடவுள் ஒருத்தன் இருக்கான், அதெல்லாம் கடவுள் உதவி செய்வாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. சரி, ஓகே ஓகே. உங்களுடைய தேவையில்லாம இந்த அம்மா என் கட்சி ஏன் நீ எத்தனை லட்சம் கோடி அடிச்சிருக்க, எவ்வளவு பணம் வச்சிருக்க, இது உங்க அப்பா சொத்து என்ன, உன் மாப்பிள்ளை சொத்து என்ன, எத்தனை மில்லு வச்சிருந்தீங்க நீங்க, மிராஸ்தரா, ரியல் எஸ்டேட்ல பெரிய பில்டரா? நினைச்சு பாருங்க. மல்லாக்கப்படுத்திக்கிட்டு அரசாங்க சொத்தை கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு திருப்பி எனக்கு கவர்மெண்ட் வேணும்னா என்ன நியாயம் இருக்கு? உனக்கு தான் அம்மா புண்ணியத்தில் எத்தனை வருஷம் உங்கள்கிட்ட கண்ட்ரோலில் கொடுத்தது, கண்ட்ரோலு எல்லாரையும் காலில் விழ வச்சு பாழாக்குனீங்களா? அதுக்கு தான் உன்னை பார்த்து பயப்படுறாங்க. வேண்டாங்கங்க, ஒரு நியாயம் வேண்டாமா? அந்த அம்மா மரியாதையா வீட்டில் ரெஸ்ட் எடுத்தா அந்த அம்மாவுக்கு மரியாதை நல்லது. இவங்க செஞ்சு போகிறான். உனக்கு தான் வேண்டியது நீ சம்பாதிச்சிட்டீங்களா? நீ சம்பாதிச்சது இல்லாமல் உன் சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்ட. நீட் இல்லாத நேரத்தில் உனக்கு வேண்டிய ஆளுகளுக்கெல்லாம் டாக்டர் சீட்டு கொடுக்க சொன்னேன். ராமச்சந்திராலே எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கா எனக்கு தெரியும். பேர் புள்ளி ஓரன்னு சொல்லவா? உதவி பண்ணேன், அது நான் சந்தோஷப்படுறேன். அந்த உதவி கூட மீதிக்காரன் செய்ய மாட்டாங்க. அந்த உதவியெல்லாம் அந்த அம்மா பண்ணியிருக்கு. சசிகலா அம்மா இல்லாதவனுக்கெல்லாம் டாக்டர் சீட்டு கொடுத்துருக்கு, படிச்சிருக்காங்க. பணமே கட்டாமல் கூட அந்த அம்மா பணம் கொடுத்து விடும். அதுக்கெல்லாம் எனக்கு புள்ளி உரம் இருக்கு. ஆனால் இந்த கட்சியை நான் முளைவேன், கட்சி ஆயுசில் முளைவேங்கிறதெல்லாம் தப்பு. சரி பாப்போம், காலம் என்ன சொல்றது வைட்டு இருந்தோம். நன்றி. நன்றியா.